கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் நியர் கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 25/3/2026 புதன்கிழமை இரவு சரியாக 9:10 அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலும் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் காணொலியாக பதிவு செய்ய ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு ஏவுதலை கொடுத்தார். காரணம் என்னென்னா, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போது சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெலாம் வந்தேன், 5:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம் அப்படின்னு நினச்சா தூக்கம் வரல. அப்படியே இருக்கும்போது இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு காணொலியாக பதிவு செய்ய எனக்குள்ளே ஒரு ஏவுதல். ஆகவே அதை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். அன்பானவர்களே, இன்றைய தினத்திலும் பரிசுத்த ஆவியாருடைய ஏவுதல்னால காலையில் சரியாக 9 மணிக்கெலாம் நான் வீட்டில் இருந்து கிளம்பி போயிட்டேன். பேங்குக்கு போனேன். சரிங்களா? களக்காடு SBI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அங்கே போய் நான் எனக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறேன். கடந்த ஒரு வாரங்கிட்ட ஆயிருக்கும். சரிங்களா? எனக்கு இருந்த அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கங்கனாங்குளத்தில் உள்ள அந்த இந்தியன் பேங்க்கில் இருந்தது. அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2186 ரூபா கையில் கிடச்சிது. அதை வச்சு இந்த களக்காடு ஸ்டேட் பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். காரணம் என்னென்னா, நான் அந்த FCNR அக்கௌண்ட் கேட்டிருக்கோம்ல, FCRA அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் சொன்னாங்க, நீங்கள் இங்கே கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாங்க. சரிங்களா? களக்காடு ஸ்டேட் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அந்த FCRA அக்கௌண்ட், FCNR அக்கௌண்ட் வந்து நியூ டெல்லியில் இருக்கிற அந்த SBI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின் பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நான் களக்காடு ஸ்டேட் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாங்க. கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா வேணும். சரிங்களா? அப்புறம் லட்சக்கணக்கில் அதில் பணம் போட்டு எடுக்க தான் முடியும். உள்ளே வர பணத்தை நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி தான் அது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு. கரண்ட் அக்கௌண்ட் வந்து நான் வந்து இல்லை, ஏற்கனவே எனக்கு வந்து நான் வந்து பிஸ்னஸ் கிடையாது, இது வந்து ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டு, அதனால் நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே ட்ரஸ்ட் பேரில் வச்சு நான் வந்து ITRலாம் 3 வருஷமாக ஃபைல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் தான், அந்த இந்தியன் பேங்க்கில் இருக்க ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் தான் எனக்கு பேன் கார்டு, எனக்கு மற்ற எல்லாமே இருக்குது. அதனால் அந்த அக்கௌண்ட்டை நான் எப்படி இது பண்ண முடியும்? நான் இங்கே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 2 அக்கௌண்ட் ஆகுமே. அப்புறம் இதுக்கு நான் எல்லாமே புதுசாலாம் திரும்ப பண்ணணும். பேன் கார்டு அது இது எல்லாமே புதுசாலாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. அது முடியாது, அப்படின்னா எடுக்க முடியாது. அப்புறம் நான் இத்தனை வருஷம் பண்ணியிருக்கிறதுலாம் வேஸ்ட்டாக போகுமே அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரொம்ப போராடி, ரொம்ப எடுத்து சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, அப்புறம் அதுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் அந்த லெட்டர்லாம் நான் கொடுத்து டில்லிக்கும் அனுப்பி, அன்பானவர்களே, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். கரண்ட் அக்கௌண்ட் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எல்லா விளக்கங்களையும் கொடுத்து டில்லிக்கும் எல்லாம் இமெயிலில் தான். சரிங்களா? அங்கே பேங்க்கில் இவங்கக்கிட்ட சொல்லுவேன், அப்புறம் எல்லாம் இமெயிலில் நான் அனுப்பி, அன்பானவர்களே, அது வந்து அதுக்கப்புறம்
மேலேருந்து வந்த அந்த உத்தரவின்படி தான் இவங்க எல்லாம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆகவே அந்த அக்கௌண்ட் இல்லை, அதனால் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாங்க. சரிங்களா? அதனால தான் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன். ஏற்கனவே நான் முன்னாடி இங்கே அக்கௌண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது 1 வாரம் ஆகும் அப்படின்னாங்க. ஆகவே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு இன்றைக்கி போய் பேங்க்லேயே உட்காந்துரு, ஓப்பன் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறத ஆவியானவர் என்னோடு பேசினார். ஆகவே அங்கே போய் உட்காந்துட்டேன். சரிங்களா? நம்ம அங்கே போய் உட்காரல அப்படின்னு சொன்னால் அவங்க வரவங்களுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஃபைல் அப்படியே தான் இருக்கும். ஆகவே போய் உட்காந்துட்டேன். அப்புறம் உட்காந்ததுனால இன்றைக்கி அதுக்குள்ள காரியத்தெல்லாம் பண்ணி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். 1000 ரூபா போட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அன்பானவர்களே. அப்புறம் 1000 ரூபா போட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அன்பானவர்களே. அப்புறம் SBI பேங்க்கில் உள்ள அந்த யோனோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து அது எல்லாமே இது பண்ணி விட்டாங்க. அப்புறம் எனக்கு ஏடிஎம் கார்டு வேணுமான்னு கேட்டாங்க. ஏடிஎம் கார்டெலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். ஏன்னா எனக்கு கூகுள் பேயில் நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது, இந்த மொபைல் நம்பர். அதுக்கு இன்னொரு நம்பர் வேணும், 2ன்னு என்னால் மெயின்டைன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு கூகுள் பேயும் வேண்டாம், ஏடிஎம் கார்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இது பண்ணி சொல்லி அந்த மாதிரி இது பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அன்பானவர்களை. ஓப்பன் பண்ணி பாஸ்புக்கெலாம் வாங்கிட்டேன் இன்றைக்கி. சரிங்களா? பாஸ்புக்கெலாம் வாங்கி அதுக்கப்புறம் அதை வாங்கின உடனே ஏற்கனவே கேஸ் சிலிண்டருக்கு அந்த மானியத்துக்கு அக்கௌண்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஆகவே கேஸ் புக்கெலாம் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ரெடியாக. ஆகவே அந்த இதை முடிச்சுட்டு அப்புறம் நேரே ஏர்வாடிக்கு போனேன். எங்கள் கேஸ் ஏஜென்சிக்கு போய் அவங்கக்கிட்ட போய் சொல்லி இப்படி எனக்கு அக்கௌண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த 2ஐயும் கொடுத்தேன். பேங்க் பாஸ்புக்கையும் கேஸ் புக்கையும் கொடுத்து அதையும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி. சரிங்களா? இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரிங்களா? ஆவியானுடைய ஏவுதல்னால முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன். என்னுடைய வேலையை நான் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஏற்கனவே FCNR அக்கௌண்ட்டுக்கு அவங்க எல்லாம் அனுப்பிட்டாங்க, களக்காட்டிலேருந்து அனுப்பிட்டாங்க, இமெயில் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. ஆகவே இனி அங்கேருந்து வரக்கூடிய மெசேஜை தான் இமெயிலில் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தால என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் புதுசாக தான் எல்லாமே போராடி தான் பண்ணிகிட்ருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? இதுக்கு இடையில் ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு நபர் என்னுடைய இமெயிலை ஹேக் பண்ணி, சரிங்களா, இமெயிலில் என்னுடைய அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை மாற்றி விட்டுட்டாங்க. சரிங்களா? இமெயில் ஐடியை மாற்றி விட்டாங்க. அது ஒரு நாள் ராத்திரி முழுதும் உட்காந்து கஷ்டப்பட்டு எந்த இமெயிலையுமே நான் பார்க்க முடியலை, ஒன்றுமே வரல அதில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்பானவர்களே. சரிங்களா? ஆண்டோடைய கிருபையினால் அன்றைக்கி ராத்திரி முழுவதும் இருந்து போராடி கிருபையினால் என்னுடைய இமெயிலை நான் ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இமெயில் எல்லாத்தையும் நான் பார்க்க முடிஞ்சுது அன்பான தெய்வ பிள்ளைங்களே. கர்த்தர் அதில் ஒரு பெரிய அதிசயத்தை எனக்கு செஞ்சார். சரிங்களா? அந்த இமெயில் மட்டும் ஓப்பன் பண்ண முடியாமல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நான் இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கவே முடியாது. ஏன்னா அப்படியே எல்லாமே ஸ்டக் ஆயிரும். திரும்ப நான் பண்ணனாலும் திரும்ப நான் புதுசாக இது பண்ணி அதை வேறு பேட்டர்னில் தான் பண்ண முடியும். இவ்வளோ நாள் நான் செலவு பண்ணது எல்லாமே வேஸ்ட். யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க தான், சரிங்களா, தெரியாதவங்க பண்ணியிருக்க முடியாது. எனக்கு அது யார் என்னன்னு தெரியும், பண்ணி விட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கிருபை செய்தார். இந்த ஊழியத்தை திரும்ப நான் கட்டுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே இன்றைக்கி நான் அந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, தொடர்ந்து நான் டெல்லியிலேருந்து வர வேண்டிய அந்த இமெயில், அந்த FCNR அக்கௌண்ட், அதை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதம் இன்றைக்கி 25ஆம் தேதி ஆகுது. இந்த மாதம் எனக்கு வந்த மொத்த காணிக்கை எவ்வளோ தெரியுமா? 2100 ரூபா. 2100 ரூபா. சரிங்களா? ஒரு சார் 1000 ரூபா கொடுப்பாங்க, அந்த சார் 1000 ரூபா கொடுத்தாங்க. இன்னொரு சார் 500 ரூபா கொடுப்பாங்க, அந்த சார் 500 ரூபா கொடுத்தாங்க.
இன்னொரு சார் இரநூறுவா கொடுப்பாங்க, அந்த சார் இரநூறுவா கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு பிரதர் சொந்தக்காரங்க இரநூறுவா கொடுப்பாங்க, அவங்க இரநூறுவா கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க ஒரு பாஸ்டர் அவர் ரூ. 100 கொடுத்தாரு. மொத்தம் இந்த மாதம் எனக்குள்ள வருமானம் 2100 அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நான் பேங்க்லேருந்து என்னுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்தால கொஞ்சம் கிடச்சிதா, அதை வச்சு தான் இப்போ ஒப்பேற்றிட்டு இருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் தருவார். இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை வச்சு நான் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸு அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடச்சிரும். இதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாமே சீக்கிரமாக கிடச்சிரும், குயிக்காக கிடச்சிரும். எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் கிடைக்கும். அப்புறம் அந்த லைசன்ஸை வச்சு நான் அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுவேன். நிச்சயமாக கிடைக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகள். ஆகவே எனக்கு நான் இதெல்லாம் பற்றி பெருசாக கவலைப்படலை. எனக்கு யாரும் கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்லாம் நான் பெருசாக இது பண்ணலை. நான் அந்த பெரிய லெவலில் எனக்கு ஆண்டவர் தந்திருக்காரு தரிசனம். அதை தான் நான் எதிர்பார்த்து போய்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாக்கு பண்ணியிருக்காரு பாருங்கள், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடமாய் தாண்டி வந்து அது உன் வசமாகும் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் அந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு அந்த இதில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆகவே இந்த கஷ்டம்லாம் எனக்கு அதை நான் பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆகவே இன்றைக்கி நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார், செஞ்சு முடிச்சிருக்கார் அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இதுதான் இன்றைக்குள்ள செய்தி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.